சுரேஷ் பாடசாலை எங்கிருந்தாலும் யார் வேண்டுமானாலும் எப்பொழுதும் படிக்கலாம். சுரேஷ் பாடசாலை வீடியோ கோர்சஸ் ஃபார் TNPSC Group 2 Group 2A வீடியோ கோர்சஸ் அனைத்தும் அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு எடுக்கப்பட்ட வகுப்புகளை உள்ளடக்கியது. வெற்றியின் முகவரி சுரேஷ் IAS அகாடமி. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். TNPSC இலவசம் கணித மாதிரி தேர்வு 29. இது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 இன் தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோன்மெண்ட் சபார்டினேட் சர்வீஸ் குரூப் 8 சர்வீசஸோட கொஸ்டின் பேப்பர். கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் பேப்பர் தான். பாருங்க, ஃபர்ஸ்ட் கீழ்கண்பவற்றில் சராசரி காணுங்க. ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் அப்படிங்கிறது என்னன்னா 3 வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 3ஐயும் கூட்டி 3ஆல் வகுக்கணும். 5 வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 5ஐயும் கூட்டி 5ஆல் வகுத்தால் போதும். ஸோ அது சக்சஸிவாக 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. 5ஐயும் கூட்டி 5ஆலும் வகுக்கலாம். இல்லை அப்படின்னா சக்சஸிவ் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நம்பர்களாக இருக்கு. 10, 20, 30, 40, 50 இருக்கும்போது அதில் மிட் நம்பர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கூட என்னதான் உங்களுக்கு ஆவரேஜ் தான். ஸோ 10, 20, 30, 40, 50 மொத்தத்தையும் கூட்டிங்கன்னா 90, 150 ஆயிரும். 150 உங்களுக்கு 5ஆல் வகுத்தீங்கன்னா 30 தான் வரும். ஸோ அப்படி கண்டுபிடிக்கலாம். ஆவரேஜ் இப்படி டேரெக்டாக எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு மகிழ்ந்து 60 கிலோமீட்டர் பெர் மணி என்கின்ற வேதத்தில் சென்றால் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கிடக்க 4 மணி நேரம் அதுக்கு எடுத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 4 மணி நேரம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு? 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர்னு ஸ்பீடு சொல்றாங்க. அப்போ 2 மணி நேரமா இருந்துச்சுன்னா 120. 4 மணி நேரம் எவ்வளவு போயிருக்கும்? உங்களுக்கு 240 கிலோமீட்டர் போயிருக்குன்னு தெரியுது. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 240 கிலோமீட்டருக்கு வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டருங்கிறது ஸ்பீடை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மகிழ்ந்து 20 கிலோமீட்டர் பர் மணி என்கின்ற வேகத்தில் விரைவாக சென்றார். இன்னும் கொஞ்சம் அடிஷனலா 60 காணாது, இப்போ 80ல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட ஒரு 20 ஸ்பீடை ஏற்றினாங்கன்னா கண்டிப்பா டைம் வந்து என்ன பண்ணும் உங்களுக்கு குறையும். அப்போ இந்த இடத்துல ஸ்பீடு எவ்வளவு சொல்லியிருக்காங்க? இப்போ உங்களுக்கு ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு 60 + 20 டோட்டலா உங்களுக்கு 80 அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ டிஸ்டன்ஸ் ஸ்பீடு டைம் கேட்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு டைம். ஸோ டிஸ்டன்ஸ் 240 டிவைட் பை ஸ்பீடு 80 போட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைச்சிடும். ஸோ 240 டிவைட் பை 8 அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 ஹவர்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ வந்து ஆன்சர் 3 மணி நேரத்தில் போய் சேரலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மையப்போக்கு அளவுகள் ஒன்று என்ன? மெஷர்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஸோ வேரியன்ஸ்ன்னு சொல்றோம். இதெல்லாம் வந்துட்டு மையப்போக்கு அளவுகள் கிடையாது. இந்த சராசரி, இடைநிலை, இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்னன்னா உங்களுக்கு மையப்போக்கு அளவு. ஸோ வந்து மீன்னு சொல்ற சராசரி தான் இடைப்போக்கு அளவுகள்ல ஒன்று. அடுத்த கொஸ்டின் பேப்பருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. 6 மற்றும் 20 மீச்சிறு பொதுமடங்கு எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 6 மற்றும் 20 எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 தான் மீச்சியமா ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் பேப்பர் தான். குரூப் 8 சர்வீஸ்ங்கனால கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. 6:4:10 என்ற விகிதத்தை சதவீதமாக மாற்றுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, 6:4:10 சதவீதமாக மாற்றுகன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மொத்தமா 6, 4, 10 மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா 20 இருக்கு மொத்தமா. ஸோ மொத்தமோட மதிப்பு 20. அந்த 20ல இது 6 பங்கு இருக்கு, 4 பங்கு இருக்கு, 10 பங்கு இருக்கு. ஸோ 20 தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? 100% அப்படின்னு வச்சுக்கிறோம். 20 தான் 100%. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. 10ங்கிறது 50%. அப்போ கடைசியில் இருக்கிறது இதுதான் 50%. நீங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்களே ஆப்ஷன் சி போட்டுடலாம். இல்லை மீதி நான் கண்டுபிடிச்சு போடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? 20 தான் 100%. 6 எவ்வளவு, 4 எவ்வளவு, 10 எவ்வளவு நீங்க பார்த்து கூட என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஆன்சர் 30, 20 மற்றும் 50. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. a³ டிவைடட் பை a - b பிளஸ் b³ டிவைடட் பை b - a. இந்த இடத்துல b - a இருக்கு பாத்தீங்களா? இந்த b - a உள்ள வந்து ஒரு மைனஸ் வச்சு நீங்க மைனஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? இந்த இடத்துல இப்படி கொண்டு வந்துடலாமா? உங்களுக்கு மைனஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா a - b அப்படின்னு கொண்டு வந்துடலாம். ஸோ இதைத்தான் என்ன பண்ணிருக்கேன்? அப்படியே ஆல்டர்னேட்டா எழுதியிருக்கிறேன். ஸோ இந்த மைனஸ் பண்ணி இந்த வேல்யூ அப்படி எடுத்திருக்கேன். ஸோ மைனஸ் வச்சு என்ன பண்ணிருக்கோம்? வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். அந்த காமன் டேர்ம்ல இருந்து மைனஸை வெளியே கொண்டு வந்திருக்கோம். ஸோ a - b ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த டேர்ம் எப்படி யூனிக்கா மாறிடுச்சு பாருங்க. a³ டிவைட் பை a - b மைனஸ் அப்படிங்கிறத போட்டுட்டு b³ டிவைட் பை அகைன் a - b அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ரெண்டு பக்கமே பகுதி a - b இருக்கு. ஸோ a - b காமனா வெளியே எடுத்துட்டீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு a³ - b³ அப்படின்னு இருக்கும். ஸோ a³ - b³ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a - b இன்ட்டு a² பிளஸ் ab பிளஸ் b². இதுதான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா பிரகாரம் இதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதினீங்கன்னா a - b இன்ட்டு a² பிளஸ் ab பிளஸ் b² அப்படின்னு ஆயிரும். டிவைடட் பை உங்களுக்கு ஏற்கனவே ஒரு a - b இருக்கு. ஸோ a - b கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா a² பிளஸ் ab பிளஸ் b². இந்த 6வது இருக்கு பார்த்தீங்களா? சரி, சாரி, ஆப்ஷன் ஏ இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் ஆன்சர். 2 எண்களின் மீச்சியமானது அவற்றின் மீப்போவாவின் 6 மடங்கு இருக்கு. மேலும் மீச்சிமா மற்றும் மீப்போக்களின் கூடுதல் 210 கொடுத்திருக்காங்க. சோ மீப்போவாவின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து மீச்சிமா மீப்பேவா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்
எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா இது 6 இருக்குன்னா அது 1 இருக்கு, 6:1 இருக்கு, அதான் 6 மடங்குன்னு சொல்லி 6:1. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா எல்சிஎம் பிளஸ் ஹெச்சிஎஃப் ரெண்டையும் கூட்டிங்கன்னா 210 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்சிஎம் பிளஸ் ஹெச்சிஎஃப், அப்போ எல்சிஎம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6x எடுத்துக்கிறோம், ஹெச்சிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா 1x எடுத்துக்கிறோம். ஏன்னா வந்துட்டு ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க, அப்படியே நம்ம வேல்யூ போட முடியாது. ஸோ 6x பிளஸ் 1x இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 210. ஸோ 7x இஸ் ஈக்குவல் டு 210. ஸோ x இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30ன்னு வந்துருச்சு. இந்த 30 உள்ள சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 30 × 6. ஸோ 30 × 6 உங்களுக்கு இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணல, இந்த இடத்துலயும் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இந்த நம்பர் வந்து 30, இது வந்து 180. ஸோ ரெண்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 180, 30ன்னு வருது. பட் வந்து நமக்கு என்ன தேவை, நமக்கு ஹெச்சிஎஃப் தான் தேவை. ஹெச்சிஎஃப்ங்கிறது என்னது, வெறும் 1 தான். ஸோ வந்து 30. எல்சிஎம் கேட்டாங்கன்னா 180. ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணிடலாம், சேர்த்து கண்டுபிடிச்சிடலாம். இதுல அடுத்த சம் பாருங்க. 12 ஆட்கள் 6 நாட்களில் 96 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடிக்கிறாங்கன்னா 15 ஆட்கள் 3 நாட்களில் எவ்வளவு நீள சுவரை கட்டி முடிப்பார்கள்? இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல M1 T1 D1 டிவைடட் பை ஒர்க் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல M2 T2 D2 டிவைடட் பை ஒர்க் 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல மேனு, இந்த இடத்துல எவ்வளவு டைம், எவ்வளவு டேஸ், என்ன ஒர்க் பண்றாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ரைட் சைடு ஈக்குவலண்ட் எவ்வளவு மேன், எவ்வளவு டைம், எவ்வளவு டேஸ், எவ்வளவு ஒர்க் அப்படிங்கிறத வச்சுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல மென் பாத்தீங்கன்னா 12 ஆட்கள் 6 நாட்கள் வேலை செஞ்சு 15 என்ன பண்றாங்க, 96 மீட்டர் சுவருங்கிறதுனால 96 தான் ஒர்க்குன்னு வைக்கிறேன். வலது பக்கத்துல பாத்தீங்கன்னா 15 ஆட்கள் 3 நாட்கள்ல எவ்வளவு சுவரை கட்டி முடிப்பாங்க கேட்காங்க, அதனால கீழே ஒர்க்காவே தான் நான் வச்சுக்கிறேன். டைரக்டா ரெண்டு பக்கம் என்ன பண்ணிடுங்க, கேன்சல் பண்ணிருங்க. 60 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ 60 மீட்டருங்கிறது தான் உங்களுக்கு விடை. அடுத்தது 2015 மற்றும் 2023 ஒரு மகன் மற்றும் தந்தையின் வயது விகிதம் 1:4 மற்றும் 3:8. 2015 1:4 இருக்கிற வயசு 2023 3:8 மாறும். அப்ப 2010 மகன் மற்றும் தந்தையோட வயது கூடுதல் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2015 ரெண்டு பேருடைய ஏஜ் ரேஷியோ 1:4 தான். ஆனா 2023 பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 3:8 மாறிடும். ஸோ வந்து 8 வருடங்கள் கூடிடும். இந்த ரேஷியோல இருந்து இந்த ரேஷியோ மாறதுக்கு 8 வருடம் ஆகுது. ஸோ பாருங்க, இந்த இடத்துல நான் 1x டிவைடட் பை 4x அந்த ரேஷியோ 1/4 எழுதிக்கிறேன். இங்கேயும் 8 கூடுது, இங்கேயும் 8 கூடுது. ரெண்டு பக்கம் 8 கூடும் போது இந்த ரேஷியோ 3/8 மாறுதுன்னு ஒரு ஈக்குவேஷன் நான் ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த இடத்துல 1/4 அப்படிங்கிற ரேஷியோ 1:4 ரெண்டு பக்கமும் 8 கூடுது, மேலேயும் உள்ளவருக்கு 8 கூடுது, கீழே உள்ளவருக்கு 8 கூடுது. ஸோ 3/8 மாறுது. இது ரெண்டையும் நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8x plus 64 is equal to 12x plus 24 அப்படின்னு மாறும். ஸோ இதை நீங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு 10ன்னு கிடைக்கும். ஸோ அந்த 10 தூக்கிட்டு போய் இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 2015 இவரோட வயசு 10, இவரோட வயசு 40 அப்படின்னு தெரியும். ஸோ இவரோட வயசு 10, இவரோட வயசு 40. ஆனா சம்ல என்ன கேட்டிருக்காங்க, 2010 கேட்டிருக்காங்க. இவங்க 2015 சொல்லியிருக்கோம், 2010 கேட்டிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு 2015 ரெண்டு பேரோட ஏஜ் நீங்க கூட்டுங்க, 40 பிளஸ் 10 எவ்வளவு ஆயிடுச்சு, 50ன்னு வருது. 2015 ரெண்டு பேரோட ஏஜ் கூட்டினா 50ன்னு வருது. அப்போ 2010ங்கும் போது ரெண்டு பேருக்கும் 5 வயசு அதில் குறைச்சிங்கன்னா ஏஜ் என்ன ஆயிருது, 40 அப்படிங்கிறத அந்த இடத்துல ஆன்சர். ஸோ சிம்பிளா வந்து மனக்கணக்காகவே என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி சம் வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். அடுத்தது, ஒரு புத்தகத்தின் விலையில் 20% தள்ளுபடி அளித்தால் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்குது. அந்த புத்தகத்தோட குறித்த விலை 440, அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்காங்க. இப்போ பாருங்க, ஒரு புக்கு வந்து மார்க் பண்ணிருக்கிற பிரைஸ் பாருங்க, உங்களுக்கு 440 ரூபா அப்படின்ட்டு இந்த இடத்துல பிரைஸ் மார்க் பண்ணிருக்கிறாங்க. எப்பவுமே வியாபாரிகள் பாத்தீங்கன்னா தான் வாங்கின விலையில இருந்து என்ன பண்ண மாட்டாங்க, வியாபாரிகள் இல்லை யாருமே தான் ஒரு பொருளை வந்து என்ன விலைக்கு வாங்குறாங்களோ அந்த விலையில இருந்து குறைச்சு கொடுக்க மாட்டாங்க. அது பேர் நஷ்டம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விலையில வாங்குவாங்க, இன்னொரு விலையை அதை குறிச்சு வைப்பாங்க. அது வந்து நமக்கு தெரியாது, வியாபாரிகளுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ரேட்டை வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்டோட விலை வந்து 2000 ரூபான்னு இருக்கும், அதை அவங்க 2000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பாங்க. பட் நம்மகிட்ட 2000 ரூபான்னு விற்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அதை 4000 ரூபான்னு லேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ 4000 ரூபாயில இருந்தா நமக்கு டிஸ்கவுண்டே கொடுப்பாங்க. ஸோ அவங்களுடைய ப்ராஃபிட்டை தான் கொஞ்சம் குறைச்சி டிஸ்கவுண்ட்னு கொடுப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வாங்கின விலையில இருந்து யாருமே ஒரு பொருளை விலைக்கு கொடுக்க மாட்டாங்க குறைச்ச விலைக்கு. ஸோ பாருங்க, இதுல 20% இவர் தள்ளுபடி கொடுக்குறார், 20% தள்ளுபடி கொடுக்குறார், 10% 44, 20% பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆச்சு, 88 ரூபாய் இதுல வந்து அவர் குறைக்கிறார் அப்படிங்கிறார். ஸோ இப்படி 88 ரூபாய் குறைச்சி அந்த பொருளை விற்கிறாருன்னா அவருக்கு எவ்வளவு ரூபாய்க்கு போகுது, உங்களுக்கு 352 ரூபாய்க்கு அவர் விற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா என்ன சொல்றாங்க சம்ல, இந்த 352 ரூபாய் விற்கிறதே அவருக்கு லாபம் தான் கிடைக்குதுங்கிறாங்க. என்ன லாபம் கிடைக்குதுன்னா இதுலயே அவருக்கு 10% லாபம் கிடைக்குதுங்கிறாங்க. அப்ப அவர் என்ன விலைக்கு வாங்கியிருப்பார், உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ் பிரைஸ்க்கு வாங்கியிருப்பாரு, அதுல 10% லாபம்னா 110/100 போட்டாலே
352 வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை நீங்க கேன்சல் பண்ணுங்க. இதுல வந்து 0 ஆயிரும். 10 மல்டிப்ளை பண்ணும்போது 11 வச்சு அடிச்சீங்கன்னா 3 11 31 2 11 20 0. ஸோ x ஈக்குவல் டு 320. அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவர் அந்த ப்ராடக்ட்டை 320 ரூபாய்க்கு வாங்குறாரு, 440 ரூபான்னு அதை மார்க் பண்றாரு, அதுல டிஸ்கவுண்ட் கொடுத்து 352 ரூபாய்க்கு விற்கிறார். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அந்த பொருள் 440 ரூபாய் பொருள் 352 ரூபாய்க்கு வாங்கிட்டு நினைப்போம். பட் வந்து டிஸ்கவுண்ட் கான்செப்ட் இதுதான். பட் வந்து அவருக்கு தான் லாபம் இருக்கு பாருங்க. 320 ரூபாய்க்கு வாங்கின பொருள் தான் பண்ணிருக்காரு 352 ரூபாய்க்கு வித்திருக்கிறார். ஸோ 352 அப்படிங்கிறது தான் அந்த பொருளின் அடக்க விலை. அடுத்த சம் பாருங்க. அசல் ரூபாய் 5000 10% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகள் தனி வட்டி. ரொம்ப சிம்பிளான சம். PNR/100 ஃபார்முலா போட்ட வேண்டியதான். ஸோ பிரின்சிபல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சம்ல 5000 பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 5 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% டிவைடட் பை 100. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 50 × 50 உங்களுக்கு 2500 ரூபாய் உங்களுக்கு பிரின்சிபல் இருக்குன்றது. ஸோ வந்து ஆன்சர் சி. நெக்ஸ்ட் சம் பாருங்க. கீழே கொடுக்கப்பட்ட வரிசையில் விடுபட்ட எண்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்கு 11 6 0 -7 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. 11ல இருந்து ஒரு -5 கழிஞ்சிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு -6 கழிஞ்சிருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு -7 அந்த இடத்துல கூடியிருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு -7ல இருந்து உங்களுக்கு 15 ஆகுதுன்னா -9 அதுல என்ன இருக்கு, -8 அதுல ஆட் ஆயிருக்கு. அப்ப அடுத்தது உங்களுக்கு அதுல -9 அப்படிங்கறத நம்ம பண்ணணும். ஸோ -9 பண்ணிட வேண்டியதான். ஸோ 15 பிளஸ் ஒரு 9 நம்ம சேர்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிருது, இந்த இடத்துல -15 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ -8 சேர்ந்திருக்கு. அடுத்து -9 சேர்க்கணும். 15 -9 -15 -9 ரெண்டுமே மைனஸ் தான், 24 மாறிடும். ஸோ 24 -24 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தடுத்தது -5 -6 -7 கூடிக்கிட்டே இருக்குங்கிறது தான் அந்த சம்முடைய ட்ரிக்கு. விடுபட்ட எண்களை காண்க. 0 6 24 60 210 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் செயின் மாதிரி இந்த சம்ல என்ன இருக்குங்கிறது எழுதுங்க. 0 6 24 60 அதுக்கப்புறம் எக்ஸ் அடுத்தது உங்களுக்கு 210. ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் சைடில் எழுதிக்கணும். 6 இங்க டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18, இதுல டிஃபரன்ஸ் வந்து 36. இதுக்கு டிஃபரன்ஸ் நமக்கு வந்து தெரியலாம், எக்ஸ்னு வச்சுக்கிடுவோம். இதுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டோட்டல் டிஃபரன்ஸே நம்ம என்ன பண்ணிட்டோம், இதுல கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 90 வரும். ஸோ இந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12. அடுத்த இந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 இருக்கு. அடுத்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 24 இருக்கு. அடுத்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 இருக்கு. ஸோ அடுத்தடுத்த டிஃபரன்ஸ் இங்க என்ன இருக்குன்னா 6 6 6ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சம்ல அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது, ஸோ இந்த சம்ல இந்த டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம சம்ல அப்ளை பண்ணி பார்க்கும்போது இங்க 60 அப்படிங்கறத நம்ம போட்டாதான் சம் கரெக்டா வரும். ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கிறனால 60 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 120 அப்படிங்கறத அந்த இடத்துல போட முடியும். ஸோ 120 அப்படிங்கறது இதோட ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களுக்கு இடைநிலை காண்க. இடைநிலை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில அசைன் பண்ணணும், டிசைன் பண்ணணும். இது ரெண்டையும் அரேஞ்ச் பண்ணிட்டு நடுவில் இருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கணும். ஸோ இதை வந்து ஏறு வரிசையில் எழுதும்போது 2 டைம் 3 இருக்கு, அப்புறம் 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு, 7 இருக்கு. ஸோ இத்தனை நம்பரை அரேஞ்ச் பண்ணிட்டு நடுவில் என்ன நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. ஸோ 4 தான் உங்களுக்கு இடைநிலை. சராசரினா கூட்டி பார்க்கணும். 6 7 வேல்யூ இருக்கு, 7ஐயும் கூட்டி 7ஆல வகுத்து பார்க்கணும். ஸோ இடைநிலை அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூ. ஒரு 4,2 3,3 மற்றும் 2,2 என்ற புள்ளிகளை உச்சிகளாக கொண்ட ஒரு முக்கோணத்தின் சுற்றுவட்ட மையம் என்னன்னு கேட்காங்க. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சம் தான். இந்த சம் வந்து புக்ல இருக்கிறனால அது அப்படியே என்ன பண்ணிருக்காங்க, கொஸ்டின்ல எடுக்கிறவங்க எடுத்திருக்காங்க. இது ஒரு லைன்ல வர்ற சம் கிடையாது. இந்த 25 சம்ல இது ஒண்ணு மட்டும் தான் கொஞ்சம் லென்த்தியான சம். கொஸ்டின் எடுத்தவங்க வந்து இந்த கொஸ்டின் பேப்பருடைய இந்த சம்முடைய ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கறது தெரியாம 1 மார்க் கொஸ்டின் நினைக்காம என்ன பண்ணிட்டாங்க, இந்த கொஸ்டின் சும்மா கொஸ்டின் டைப்ல எடுத்துட்டாங்க. மேபி என்னுடைய கெஸ்ல சொல்றேன், இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தவங்க என்ன மைண்ட் செட் எடுத்திருப்பாங்க, புக் பேக் கொஸ்டினோ இல்ல உள்ள இருக்கக்கூடிய சம்மை மட்டும் பார்த்து அப்படி டக்குன்னு ஒரு அர்ஜென்ஸுக்கு எடுத்திருப்பாங்க. பட் இது வந்து 1 மார்க் கொஸ்டின் கிடையாது. இது குறைஞ்சது 10 மார்க்கு கேட்க வேண்டிய ஒரு சம். பட் இது அப்படி எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா A 4,2 B 3,3 C 2,2 என்ற புள்ளிகளை உச்சிகளாக கொண்ட ஒரு முக்கோணத்தின் சுற்றுவட்ட மையம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கிராஃப்ல வந்து 3 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. 4,2 3,3 2,2ன்னு 3 புள்ளிகள் வச்சு ஒரு கிராஃப்ல ஒரு முக்கோணம் வரைஞ்சிங்கன்னா இந்த முக்கோணத்தோடைய சுற்றுவட்டம், இந்த சுற்றுவட்டத்தோடைய வரையும் பொழுது அதோடைய மையப்புள்ளி எந்த பாயிண்ட்ல இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள் செய்ய வேண்டி இருக்குது. ஸோ அந்த இது வந்து நான் வரிசையில் சொல்றேன், உங்களால கோப்பு பண்ண முடிஞ்சா பார்த்துக்கங்க. சில டைம்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் எங்கேயாவது சவாலா வந்து நிற்க தான் செய்யும். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏங்கிற புள்ளியை எதை எடுத்துக்கிறேன், ஏன்னு எதை எடுத்துக்கிறேன்,
இதை பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து சின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏபியோடைய நடுப்புள்ளி நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த முதல் 2 வழியை கூட்டி 2ஆல வகுக்கணும், இந்த 2வது வழியை கூட்டி 2ஆல வகுக்கணும். இப்போ பாருங்க 4 + 3 7/2 அப்படிங்கிறது தான் ஒரு புள்ளி நடுப்புள்ளி. இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய புள்ளி வந்து 7/2. ஸோ சிமிலர்லி இது ரெண்டையும் கொடுங்க, 3 + 2 5/2 அப்படிங்கிறதா இங்க உள்ள புள்ளி. ஸோ ஏ மற்றும் பி உடைய நடுப்புள்ளி நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கிறேன். இது என்ன அப்படின்னா ஏ மற்றும் பி உடைய நடுப்புள்ளிகள் ரெண்டையும் கூட்டி 2ஆல வகுத்து கண்டுபிடிச்சிக்கிறேன். இப்ப ஏபி உடைய சாய்வு உயரம் அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறேன். சாய்வு உயரம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு செப்பரேட்டா ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. அத பாத்தீங்கன்னா y2 - y1 / x2 - x1. அதாவது இந்த முதல் புள்ளி 4,2 x1 x2 வெச்சுக்கோங்க, அது y1 y2 வெச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சோ x1 x2 y1 y2 அப்படி ரெண்டு புள்ளிகளை வச்சுக்கிட்டு இதை நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே இதுல டைரக்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு 3 - 2 / 3 - 4. சோ வந்து நீங்க கழிச்சு பாத்தீங்கன்னா -1. இது வந்து சாய்வு. சோ ஃபர்ஸ்ட் நடுப்புள்ளி கண்டுபிடிச்சுக்கிறேன். ரெண்டாவது என்ன பண்றோம், சாய்வு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறோம். சோ செங்குத்து சாய்வு உயரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா -1/m தான். சோ வந்து செங்குத்து சாய்வு உயரம் மூணாவது கண்டுபிடிக்க -1/m கண்டுபிடிச்சிருக்கிறத மைனஸ் அடையாளம் போட்டு 1/-1 போடுறோம். சோ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா செங்குத்து சாய்வு உயரம் +1 மாறிடுது. சோ இது வந்து ஏபிக்கு இந்த சமன்பாடுல நம்ம அப்ளை பண்ண போறோம். இந்த வேல்யூ வச்சுட்டு ஏபிக்கு இருக்கக்கூடிய சமன்பாடுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா y - y1 = m × x - x1. இதான் முதல் புள்ளி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டூல். இதுல வந்து நம்ம இப்ப கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ண போறோம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல y மைனஸ் இந்த இடத்துல y1 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த நடுப்புள்ளி 5/2 தான் நம்ம எடுத்துக்கணும். கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற 5/2 இங்க அப்ளை பண்றேன். இங்க x m வந்து 1ங்கறனால x மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணோம். -7/2 அப்படிங்கறத இந்த x1 அப்படிங்கிற பாயிண்டா கன்சிடர் பண்றேன். இது ரெண்டையும் நீங்க வந்துட்டு LCM எடுத்து சுருக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். -x + y + 1 = 0. இல்ல அப்படின்னா உங்களுக்கு x - y = 1 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். சோ இதுதான் முதல் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். இதே மாதிரி A மற்றும் B க்கு செஞ்ச மாதிரி இதே மாதிரி B மற்றும் C க்கும் என்ன பண்ண போறோம், நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் சாய்வு கண்டுபிடிக்கணும், செங்குத்து சாய்வு கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுலயும் நமக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் அடுத்த ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதுல நீங்க x y சால்வ் பண்ணா தான் உங்களுக்கு இந்த ரெண்டு புள்ளிகள் கிடைக்கும். இது ஒரு பெரிய சம் தான். இந்த மாதிரி கேட்கறது ரொம்ப அரிதான விஷயம். சில டைம்ஸ்ல இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு. இது 1 மார்க் சம் கிடையாது. சோ அதே மாதிரி B மற்றும் C உடைய நடுப்புள்ளிகள் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். சோ B மற்றும் C க்கு நடுப்புள்ளி கண்டுபிடிக்க 2 × 2ஆல வகுத்துற வேண்டியதான். சோ B மற்றும் C க்கு நடுப்புள்ளிகள் பாத்தீங்கன்னா 5/2, 5/2 அப்படிங்கிறது. சோ இதுக்குள்ள சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு y2 - y1 / x2 - x1. சோ 2 - 3 / 2 - 3 -1/-1. சோ +1 ஆயிடுச்சு. சோ செங்குத்து சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு -1/m. சோ -1/m ஆன்சர் வந்து உங்களுக்கு -1 வரும். அப்படியே இதுக்கு மாறி வந்துரும். மேல சம்ல கண்டுபிடிச்சதுக்கு மாறி வந்துரும். இப்போ இதுக்கும் ஃபார்முலா இருக்கு. அதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போறோம். y - y1 மேல உள்ள சம்ல கண்டுபிடிச்ச மாதிரி y - y1 = உங்களுக்கு m × x - x1 அப்படிங்கிற ஃபார்முலா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி y க்கு பதிலா போடுங்க. இதுக்கு 5/2 தான். அதே மாதிரி m வந்துட்டு உங்களுக்கு -1 வரனால இந்த இடத்துல -1 நம்ம வந்து இன்டிகேட் பண்றோம். போன வேல்யூல பாத்தீங்கன்னா m ஓட வேல்யூ +1னால அது போடல. இந்த இடத்துல -1 போடுறேன். சோ x மைனஸ் இங்கேயும் 5/2 தான். சோ இது வந்து நீங்க உள்ள வச்சு பாத்தீங்கன்னா -x + 5/2 மாறும். இதுக்கு அப்புறமா LCM எடுத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு சுருக்கினீங்கன்னா இப்படி வந்து உங்களுக்கு x + y = 5 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன். சோ ஏற்கனவே ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கையில இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா x - y = 1. சோ அந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எடுங்க. x - y = 1. ரெண்டாவது ஈக்குவேஷன் x + y = 5. ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. இது ரெண்டுலயுமே y வையும் கேன்சல் ஆகும். 2x = உங்களுக்கு 6. சோ x = உங்களுக்கு 3 கிடைக்கும். சோ x ஓட வேல்யூ 3 அப்படின்னா y ஓட வேல்யூ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தா 2. சோ 3,2 அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சம்முடைய ஆன்சர். இது சாதாரண ஒரு சம் கிடையாது. இது யார் இந்த கொஸ்டின் இவ்வளவு பெரிய கொஸ்டின் எடுத்தாங்க அப்படின்னு தெரியல. பட் வந்துட்டு சிம்பிளான கொஸ்டினா தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல வந்துட்டு புக்ல வந்துட்டு இது பெரிய கொஸ்டினா சின்ன கொஸ்டினான்னு தெரியாம என்ன பண்ணிட்டாங்க, டக்குனு எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்கள் இதுவரை கேட்டது கிடையாது. இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இரு பகடைகள் உருட்டப்படும் பொழுது முகைன்களின் கூடுதல் 12 கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 12 வரும் கூட்டும் போது. அப்ப நீங்க வந்து கூறு வெளி எழுதணும். இது எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறதுனா ஃபர்ஸ்ட் 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6. இதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 1 2 2 அந்த மாதிரி 2 3 2 4 2 5 2 6. அடுத்தது 3 1 3 2 3 3 3 4 3 5 3 6. இது ஃபுல்லத்தையும் நீங்க எழுதிக்க வேண்டியது 4 1
4 2 நான் எழுதிட்டேங்கிறனால உங்களுக்கு ஃபுல்லாக எழுதுறேன். 4 4 4 5 4 6 இல்லைன்னா உங்களுக்கு அடுத்தது 5 1 5 2 5 3 5 4 5 5 5 6 கடைசி ரோல 6 1 6 2 6 3 6 4 6 5 6 6. அதாவது இந்த மொத்தம் 36 காம்பினேஷன் இருக்கு. இது ஏதாவது தான் நடக்கும். அதாவது நீங்க 2 டைஸை நீங்க சுண்டும் பொழுது கண்டிப்பாக இந்த 36 விஷயங்கள் தான் நடக்கும். ஸோ 36 நம்ம கீழே வச்சிருக்கோம். 36 நமக்கு என்ன தேவை? அதை கூட்டும் பொழுது முகங்களை கூட்டினா 12 கிடைக்கிறதுக்கான நிகழ்த்தேவைன்னு கேட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு பாருங்க, இதுலயே மேக்சிமம் இருக்குது 1,6 கூட்டினா 7 தான். இங்க 2,6 மேக்சிமம் கூட்டினா தான் வரும் உங்களுக்கு 26 கூட்டினா 6 + 2 ஆச்சு உங்களுக்கு. ஸோ இது இந்த சம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சில்லியான ஒரு சம், நம்ம செஞ்சிருக்கே வேண்டாம். ஏன்னா முகங்களின் கூடுதல் 12 கிடைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு தான், ரெண்டுமே 6 6 தான் மட்டும்தான். ஸோ 36க்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ வந்துட்டு சான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1/36 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சரியான விடை. அடுத்தது 15 தொழிலாளர்களுக்கு 6 நாட்களுக்கு கூலி ரூபாய் 7,200, 23 தொழிலாளருக்கு 5 நாட்களுக்கு கூலி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, 15 தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து 6 நாட்களுக்கு 7,200 கொடுக்குறாங்க அப்படின்னா 23 தொழிலாளருக்கு 5 நாட்களுக்கான கூலி வருது. டேரக்டா நீங்க டைம் ஈக்குவேஷன்ல வச்சு நீங்க என்ன பண்ணலாம், டேரக்டாவே சிம்பிளிஃபை பண்ணி இதுக்கு ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல நான் வைக்கிறேன் 15 கூலி ஆட்கள் இன்ட்டு 6 நாள் டிவைட் பை ரூபாய் 7,200 கீழே வச்சிருக்கேன், ஒர்க்கா வச்சிடறேன். இங்க 23 பேருக்கு 5 நாட்களுக்கு கூலி எவ்வளவுங்கிறத இந்த இடத்துல ஈக்குவேஷன் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ இது ரெண்டையும் நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 9,200 கிடைக்கும். ஸோ 9,200 ஆப்ஷன் டி. அடுத்த 18வது கொஸ்டின் சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கலப்பு பின்னத்தை தகா பின்னமா மாத்திக்கங்க. தகா பின்னமா மாத்தீங்கன்னா -39/4. இந்த பின்னத்தை மட்டும் எடுத்தீங்கன்னா -39/4. இங்கேயும் கலப்பு பின்னத்தை மாத்தீங்கன்னா 43/40 அப்படின்னு. ஸோ 43/40 அதை அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா 40/43 மாத்திக்கலாம். ஏன்னா இங்க வகுத்தல பெருக்கலா மாத்திக்கிறேன். ஸோ இப்போ 4 வச்சு நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 4 வச்சு அடிச்சுன்னா 10 டைம் இங்க இருக்குது. ஸோ -390/43. ஸோ இது வந்து -390/43 ஆன்சர் இல்லை. ஸோ இந்த 43வது டேபிள் வச்சு நீங்க என்ன படிக்கும், இதை பெருக்கி பார்க்க வேண்டியதான். ஸோ 9 டைம் பாத்தீங்கன்னா 393 வரும். ஸோ 9 டைம் எடுத்துக்கோங்க. -9 உங்களுக்கு 3 எக்ஸ்ட்ரா இருக்கு, 43 வகுப்படுது. ஸோ ஆப்ஷன் டி. அடுத்தது 335 225 மீப்பெரு பொது வகுத்தி காண்க. HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. LCM HCF தெரியும் இல்லையா, HCF கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. HCF நீங்க வந்து டைரக்டா கண்டுபிடிச்சலாம். ஆன்சர் வந்து 45. எண்ணின் எண் சதவீதம் என்பது 64 எனில் எண்ணின் மதிப்பு என்ன? என்னுடைய எண் சதவீதம்னா டிவைட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 64. ஸோ பாருங்க, என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 64 100 போச்சுன்னா 6400. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டீங்கன்னா 80. 80உடைய ஸ்கொயர் தான் எனது 6400. ஸோ 80ங்கிறது தான் சரியான ஆன்சர், ஆப்ஷன் சி. ரூபனும் கிருஷ்ணனும் ரூபாய் 1250 2:3 விதத்தில் பிரித்து கொண்டால் ஒவ்வொருவரின் பங்கு தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தருடைய பங்கு தொகை நீங்க கண்டுபிடிச்சாலே ஆன்சர் ஓரளவு கண்டுபிடிச்ச மாதிரி தான். ஏன்னா 4 பேருக்கும் வேற ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 1250 ரூபா இருக்கு. மொத்த பங்கு 5. ஏன்னா 2:3 5 இருக்கு. அந்த 5ல இவருக்கு 2 பங்கு கொடுக்க போறாங்க, அவ்வளவுதான். ஸோ இதை நீங்க டேரக்டா கேன்சல் பண்ணீங்கன்னா 5 வச்சு அடிச்சோம்னா 2 5 10 அடிச்சிடலாம். பிளஸ் 5 0 250 × 2 500. ஸோ ஆப்ஷன் ஏ. உங்களுக்கு முதல்ல இருக்கிறவருக்கு 500 கொடுக்கணும், மீதி இருக்கிறவருக்கு ஆட்டோமேட்டிக்கா அது டேலி ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஈஸியா நம்ம பண்ணிடலாம், கண்டுபிடிச்சு 500 750 கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது ரூபாய் 2000க்கு 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி 120 ஆண்டு வட்டி வீதம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஸோ தனி வட்டிங்கும் போது PNR/100 120 இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் 2000 இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 2 இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் என்னன்னு கேட்டிருக்காங்க பை 100. 0 கேன்சல் பண்ணிடுறோம், 0 அடிச்சிடறோம். இந்த 2 வச்சு அடிச்சிட்டிங்கன்னா இங்கே 6. ஸோ 6 வச்சு மறுபடியும் 2 அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 3% அப்படின்னு வந்துடுது. ஸோ டைரக்ட் ஃபார்முலா போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, காம்ப்ளிகேட்டடாக இங்கே எங்கேயுமே இல்லை. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10 வருடங்களில் தனி வட்டி மூலம் இரட்டிப்பாக வேண்டுமானால் வட்டி விகிதம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெட்டிப்பாகணும் அப்படின்னா உதாரணத்துக்கு 1000 ரூபாய் போடுறாருன்னா 1000 ரூபாய் வட்டியும் வரும். ஸோ அதுக்கு பேர் தான் ரெட்டிப்பாகுன்னு அர்த்தம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 அப்படின்னு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும் சமமா இருக்கும். இப்போ நான் 1000 ரூபாய் போடுறேன், 2000 ரூபாய் வந்துச்சுன்னா ரெட்டிப்பாகுது. அப்போ 1000 ரூபாய் பிரின்சிபல் 1000 ரூபாய் வட்டி. ஸோ இந்த இடத்துல இப்போ இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும் சேமா இருக்குன்னு அடி வாங்கிடுது. ஸோ NR ஈக்குவல் டு 100. ஸோ NR ஈக்குவல் டு 100 அப்படின்னு போடுறோம். ஸோ வந்து 10 வருடங்கிறதுனால நம்பர் ஆஃப் இயர்ஸ் 10 நீங்க போட்டுக்கலாம். ஸோ 10 × R இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா R இஸ் ஈக்குவல் டு 10% தான் வரும். அடுத்தது
24வது 2ல இருந்து 100 வரை உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை என்ன? இந்த மாதிரி சம்டைம்ஸ் கேட்பாங்க. 25 டைரக்டா ஆன்சர் போட்டுருங்க. எண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தப்பு வரும். ஸோ வந்து இப்போ பகா எண்கள் அப்படின்னா ஒரு எண் வந்து அதே நம்பராலையும் ஒன்றாலையும் மட்டும்தான் வகுப்படணும். அதுக்கு பேர் தான் பகா எண்ணு பேரு. இருக்கிறதுல மிகச்சிறிய பகா எண் என்னன்னு கேட்டாங்கன்னா 2 தான் இருக்கிறதுல மிகச்சிறிய பகா எண். 2ல இருந்து 100 வரை மொத்தம் 25 பகா எண்கள் இருக்கு. கடைசி கொஸ்டின், ஒரு கூட்டுத்தொடரில் 5வது உறுப்பின் 5வது தடவை 8வது உறுப்பின் 8 தடவைக்கு சமமாக இருக்கு அப்படின்னா 13வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டேர்ம் வந்து 13 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா ஒரு டேர்ம் டி ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலானா a பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஸோ 12 அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும்? 12 மைனஸ் 1 அப்படி சாரி உங்களுக்கு 13வது டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 13 அப்போ 13 மைனஸ் 1 என்ன? 12 டி. ஸோ வந்து டி 13 இஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு என்ன வரும்? a பிளஸ் 12 டி அப்படின்னு வரும். ஸோ a பிளஸ் 12 டி அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? 5வது உறுப்புடைய 5 தடவை 8வது உறுப்பின் 8 தடவைக்கு சமமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5வது உறுப்புடைய 5 தடவை, அப்போ 5வது உறுப்பு அது என்னன்னு தெரியல. ஸோ 5வது உறுப்பு அப்படின்னு எழுதும் பொழுது அதை என்ன சொல்றோம்? a பிளஸ் 4டின்னு எழுதுறோம். ஏன் a பிளஸ் 4டி ஒன்று குறைச்சு எழுதுறோம்? இந்த மாதிரி நம்ம 13வது உறுப்பு கண்டுபிடிக்கும் போது 12டி தான் வந்துச்சு. அப்போ 5வது உறுப்பு 4டி தான் வரும். ஸோ 5வது உறுப்பின் 5 தடவையும் உங்களுக்கு 8வது உறுப்பின் 8 தடவை, அப்போ 8வது உறுப்பு என்ன வரும்? a பிளஸ் 7டின்னு வரும். 8வது உறுப்பின் 8 தடவையும் சமமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்க வந்து ஆல்டர்னேட் சைடில் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள வச்சு போயிருக்கீங்க 5a பிளஸ் 5 நாங்க 20d அப்படின்னு வரும். 5a பிளஸ் 20d is equal to 8a plus 8 7 56 d is equal to தான் இருக்கு, ஈக்குவல் டு தான் இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ஏவெல்லாம் அந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, டி எல்லாம் அந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியில் உங்களுக்கு என்ன இருக்கு? 3a plus 36d is equal to 0 ஆயிருக்கு. 3a காமன் எடுத்துட்டீங்கன்னா a plus 12d is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ பாருங்க, இந்த a plus 12d equal to உங்களுக்கு 0 தான் வருது. ஸோ இந்த இடத்துல நீங்க 3 வச்சு நீங்க இதை வகுத்தாலுமே அகைன் a plus 12d யோட மதிப்பு 0 தான் காட்டும். ஸோ சம்ல கேட்டிருக்கிறதுமே a plus 12d யோடைய மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு 13வது உறுப்புனால ஆட்டோமேட்டிக்கா இந்த சம் a plus 12d கண்டுபிடிச்சது, அதோடைய மதிப்பும் 0 தான் அப்படின்னு காட்டுது. ஸோ இதோட ஆன்சர் 0. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ. சுரேஷ் பாடசாலை எங்கிருந்தாலும் யார் வேண்டுமானாலும் எப்பொழுதும் படிக்கலாம். சுரேஷ் பாடசாலை வீடியோ கோர்சஸ் ஃபார் TNPSC Group 2, Group 2A. வீடியோ கோர்சஸ் அனைத்தும் அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு எடுக்கப்பட்ட வகுப்புகளை உள்ளடக்கியது. வெற்றியின் முகவரி சுரேஷ் IAS அகாடமி.